வெல்கம் டு சென்டர் மேப்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம இன்னைக்கு 2025 ஜனவரி 30க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம். அதுல தினமணி பேப்பர்ல என்னென்ன முக்கியமான நியூஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நம்ம எக்ஸாம் ஓரியன்டா நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 100வது ராக்கெட் இஸ்ரோ சாதனை. நேற்று வந்துட்டு 100வது ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து. ஸோ அது வெற்றிகரமா விண்ணில் பாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ GSLV F-15 ஓகேவா? ஸோ 100வது ராக்கெட் எது GSLV F-15 வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தின நியூஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15 ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து அனுப்பப்பட்டது. ஸோ கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க, எந்த தளத்திலிருந்து அனுப்பப்பட்டது அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாவில இருந்து தான் 100வது ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் சுமந்து சென்ற அதிநவீன NVS-02 செயற்கைக்கோள் திட்டமிட்ட புவி வட்டப்பாதை நிலைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் வெற்றி அடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்தது. ஓகேவா? ஸோ இங்கே GSLV F-15 நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை சுமந்து சென்ற அதிநவீன NSV-02 செயற்கைக்கோள். சரியா? NSV-02 செயற்கைக்கோள் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வெற்றிகரமா செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்துட்டு என்னன்னா, அமெரிக்கா போன்றே இந்தியாவிலும் தரைவழி, கடல் வழி, வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்கு உதவும் மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பை IRNSS உருவாக்க இஸ்ரோ முடிவு செய்துள்ளது. சரியா? ஸோ அடுத்த பிளான் என்ன அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேஜ்ல இருக்க இந்த நியூஸ் வந்து ஃபுல்லா நீங்க படிச்சுக்கோங்க இந்த நியூஸ். சரியா? ஸோ ஏன்னா 100வது ராக்கெட் அப்படின்றதுனால இது ரொம்ப முக்கியமான நியூஸ், படிச்சுக்கோங்க. அடுத்தது கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மேலும் 500 கோடி நிதி ஒதுக்கீடு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. இது எந்த இயர் லான்ச் பண்ணாங்க, அப்புறமா இது யார் லான்ச் பண்ணாங்க, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு மேலும் 500 கோடி நிதி ஒதுக்கி முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நீங்க ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம், ஜஸ்ட் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 100 ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட புதுசா நியமிக்கப்பட்ட தலைவர் V நாராயணன் அவர்கள் வந்து நம்பிக்கை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவரு ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு அந்த GSLV F-15. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கப்புறமா 5 ஆண்டுகளில் இன்னும் 100 ராக்கெட் வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்த நியூஸ் பாருங்க, தேசிய விளையாட்டு போட்டிகள் தமிழகத்துக்கு தங்கம் உள்பட 4 பதக்கங்கள். சரியா? தேசிய விளையாட்டு போட்டிகள் உத்தரகாண்ட்ல நடந்துட்டு இருக்கு. அதுல தமிழகத்துக்கு தங்கம் உட்பட 4 பதக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் யாருன்னு பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டு போட்டிகளில் நீச்சல் ட்ரையத்லானில் தமிழகம் தலா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளது. சரியா? ஸோ இதுதான் வெள்ளி வென்ற ஆடவர் அணியினர், வெண்கலம் வென்ற தமிழக வீராங்கனைகள். ஓகேவா? தங்கம் வென்ற ரோஹித் பெனடிக்டன். ஓகேவா? இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய நியூஸ் இந்த தினமணி பேப்பர்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி சென்டர் மேப்போட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சென்டர் மேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.